எத்தனை வருடம் ஆனாலும் அழுகாத எலுமிச்சைப்பழம். முத்துகிருஷ்ண சுவாமிகள்னு ஒரு பெரிய மகானுடைய ஜீவசமாதி. இவர் ஜீவசமாதியிலேயே பல சிறப்புகள் இருக்குது. அதில் முக்கியமான சில சிறப்புகள்: சித்தர் மரபு, ரிஷி மரபு வழியில் வந்த முத்துகிருஷ்ண சுவாமிகள் தன் மனைவி அம்மினி அம்மாவோடு தவம் செய்து பல சித்துக்களை பெற்றவர். இவருடைய ஜீவசமாதி அருகிலேயே அவருடைய மனைவியோட ஜீவசமாதியும் அமைந்துள்ளது. இது பல இடங்களில் பார்க்க முடியாதது, ரொம்ப அபூர்வம். இந்த மாதிரி கணவனும் மனைவியும் ஒரே இடத்துல சமாதி ஆகியிருக்கிறது. அதை தவிர்த்து முத்துகிருஷ்ண சுவாமிகளின் சீடரான சீனிவாச சுவாமிகள் சமாதியும், முத்துகிருஷ்ண சுவாமிகள் வளர்த்த பைரவருடைய சமாதியும், இப்படி 4 சமாதிகள் இங்கு ஒரே இடத்துல இருக்கிறது முக்கியமான சிறப்பு. அதோடு மட்டுமில்லாமல் இங்கு நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்னவென்றால், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இவருடைய ஜீவ சமாதியில் சில எலுமிச்சம் பழங்களை கொடுப்பார்கள். அந்த எலுமிச்சம்பழம் எத்தனை நாள் வருஷமானாலும் அழுகாமல் இருக்கும். அந்த எலுமிச்சம் பழத்தை அவங்கவுங்க தொழில் பண்ணுற இடத்துல வச்சா தொழில் நல்லா பெருகும் என்பது ஐதீகம். இவருடைய ஜீவசமாதியில் அப்பப்போ சிவலிங்கத்துக்கு மேல் கண்கள் திறந்து மூடுவதை பார்த்ததாக நிறைய பேர் பதிவு செஞ்சிருக்கிறார்கள். இந்த மாதிரி பல அதிசயம் நிறைந்த ஜீவசமாதியை பற்றி இன்றைக்கி பல பேருக்கு தெரியும் விதத்தில் மக்கள் எல்லோரும் நலம் பெற அடியேன் பதிவிட்டுள்ளேன். அந்த வகையில் முத்துகிருஷ்ண சுவாமிகள் ஒரு அதீத ஆற்றல் வாய்ந்த பெரிய சித்தர். பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவிலும், தியாகராஜர் மற்றும் வடிவுடைய அம்மன் கோவிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவொற்றியூர் ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவொற்றியூர் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது.